இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. இந்த கதையை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க கதையை பார்க்கலாம். ஒரு ஏழை இளைஞன் வாழ்க்கையில் எதிலும் தோல்வி அடைந்ததால் மிகவும் கவலையாக இருந்தான். ஒரு நாள் ஒரு முதியவரை சந்தித்து, என் வாழ்க்கைக்கு மதிப்பே இல்லை, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். முதியவர் ஒரு சிறிய கல்லை கொடுத்து, இந்த கல்லை விற்காதே, இதன் விலை என்ன என்று மட்டும் தெரிந்து கொண்டு வா என்றார். அந்த இளைஞன் முதலில் ஒரு பழக்கடைக்கு சென்றான். கடைக்காரர் அந்த கல்லை பார்த்துவிட்டு, இது அழகாக இருக்கிறது, 10 மாம்பழம் தருகிறேன் என்றார். பிறகு ஒரு நகை கடைக்கு சென்றான். அங்கிருந்தவர், இது அரிய கல் போல இருக்கிறது, 10,000 ரூபாய் தருகிறேன் என்றார். இறுதியாக ஒரு ரத்தின நிபுணரிடம் சென்றான். அவர் அந்த கல்லை பார்த்தவுடன் அதிர்ச்சி அடைந்து, இது மிகவும் அரிய ரத்தினம், இதன் மதிப்பு கோடிக்கணக்கில் இருக்கும் என்றார். இளைஞன் மீண்டும் அந்த முதியவரிடம் வந்து நடந்தது எல்லாம் கூறினார். முதியவர் புன்னகைத்தபடி சொன்னார், பார்த்தாயா மகனே, கல் ஒன்றுதான், ஆனால் அதை யார் பார்க்கிறார்கள் என்பதுதான் அதன் மதிப்பை தீர்மானித்தது. அதேபோல் உன் மதிப்பையும் எல்லாராலும் புரிந்து கொள்ள முடியாது. உன்னை மதிக்கும் இடத்தை தேடு, அங்கேதான் உன் திறமை ஒளிரும். அந்த வார்த்தைகள் இளைஞனின் வாழ்க்கை மாற்றின. கதை சொல்லும் நீதி: உன் மதிப்பை அறியாதவர்களுக்காக வருந்தாதே. உன்னை மதிக்கும் இடத்தில் உன் திறமை தானாகவே பிரகாசிக்கும். நன்றி.